எதுவுமே வேண்டாம், வெட்ட வெளியில உட்கார்ந்து வழிபடு. வெட்ட வெளியே சதமென்று இருப்போருக்கு பட்டயங்கள் எதுக்கடி குதம்பாய். இப்படி உலகத்தில் எந்த வழிபாட்டை நீங்கள் எடுத்தாலும் சரி, அது தமிழர்களின் வழிபாட்டுடன் உள் அடக்கி, இந்த தமிழர்களின் உள் அடங்கித்தான் போகும் என்பது நாம் புரிந்துக்கணும். அப்போ தமிழர்களின் மெய்யியலும் தமிழும் மறுக்கப்பட்டால் உலகத்தில் இருக்கிற எந்த இனமுமே மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போகிறதுங்கிறத நாம் புரிய வேண்டும். சரி, அது ஒன்றா பார்ப்போம். முதல்ல அந்த மெய்யியல் வழிபாட்டில் குடமுழுக்கு. குடமுழுக்குன்னா என்ன? குடமுழுக்கில் 2 குடமுழுக்கு இருக்குன்னா, உயிர்ப்பு குடமுழுக்கு, புத்துயிர்ப்பு குடமுழுக்கு. அப்படின்னா என்ன? சிலைனா என்ன? கல். அந்த கல்லை வணங்கும் கடவுளாக மாற்றுவதற்குரிய வழிமுறைகளை தொகுத்து கொடுப்பவர் தான் நமது தமிழர்கள். அந்த குடமுழுக்கை முதல்ல ஒரு சிலையை, ஒரு கோயிலை முதலாக நிறுவனம் என்றால் அதற்கு உயிர்ப்பு குடமுழுக்கு. அதுக்கு அப்போ தான் உயிர் கொடுக்கிறோம் அந்த சிலைக்கு. அது உயிர்ப்பு குடமுழுக்கு. பிறகு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை, 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புத்துயிர்ப்பு செய்கிறோம். முதல்ல உயிர்ப்பு செய்து விட்டோம். ஒவ்வொரு ஆண்டும் அல்லது 3 குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு வேண்டியதை திரும்பவும் புத்துயிர்ப்பு செய்ய வேண்டும். சார்ஜ், ரீசார்ஜ். இந்த 2 முறைகளிலேயுமே அறிவியல் பூர்வமாக நடக்கிறது தான் நமது தமிழர்கள் பண்பாடு, தமிழர்கள் முனைப்பு.